வேறொன்றும் இல்ல, விக்ரமன் படம். உங்களை ஏங்க வைக்கும் அந்த வைரல் வீடியோ வேற லெவல். அந்த காலத்தில் எல்லாம் அதிகமாக கூட்டு குடும்பங்களில் இருந்து வெளியே வந்தது. ஒரே வீட்டில் தாத்தா பாட்டி என தொடங்கி அப்பா அம்மா மற்றும் பல உறவினர்கள் எல்லாம் சேர்ந்து மிகவும் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தனர். மேலும் நம் தாத்தா பாட்டியிடம் கேட்டாலும் கூட அப்போது குடும்பத்தில் எவ்வளவு சந்தோஷமும் ஒற்றுமையும் இருந்தது என்பது குறித்து கதை கதையாக கூறுவார்கள். அவற்றையெல்லாம் கேட்கும் பொழுது நமக்கே கூட்டு குடும்பத்தில் இருப்பதற்கு மிகவும் ஆசையாக இருக்கும். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் கூட்டு குடும்பம் என்ற ஒன்று இல்லாமலேயே போய்விட்டது என்று கூறலாம். தற்பொழுது ஒரு குடும்பத்தில் அதிக அளவில் கணவன் மற்றும் மனைவி அவர்களின் குழந்தை மட்டுமே ஒன்றாக வசித்து வருகின்றனர். மேலும் ஒரு சில குடும்பத்தில் கணவன் மனைவி மற்றும் கணவனின் பெற்றோர்கள் மற்றும் குழந்தைகள் போன்றோர் வாழ்ந்து வருவது பார்க்க முடிகிறது. மேலும் தற்பொழுது போக போக கணவன் மனைவி ஒன்றாக சேர்ந்து இருப்பதே பெரிய விஷயம் என்று சொல்லும் அளவிற்கு நிலைமையும் மாறிவிட்டது. ஆனால் இன்றும் கூட நமது கிராமங்களில் நடக்கும் திருவிழாவிற்கு உறவு முறைகள் அனைத்துமே ஒன்றாக கூடி சென்று திருவிழாக்களை கொண்டாடி வரும் வழக்கமும் இருக்கிறது. ஆனால் இனி வரப்போகும் காலங்களில் இது போன்ற சின்ன சின்ன திருவிழாக்களில் கூட ஒன்றாக பார்க்க முடியுமா என்று நினைக்கும் அளவிற்கு அனைவரின் மனநிலைமையும் மாறி வருகிறது. இருந்தாலும் கூட உறவுகள் ஒன்றாக கூடும் சமயத்தில் எல்லா கஷ்டங்களையும் மறந்து சந்தோஷமாக அதை தருணத்தை அனைவரும் கொண்டாடி வருவார்கள். மேலும் ஒரு சிலர் இது போன்ற திருவிழாக்களை எப்போதுமே இழந்துவிடக்கூடாது என்பதற்காக எவ்வளவு பெரிய வேலையாக இருந்தாலும் சரி அவற்றையெல்லாம் மூட்டை கட்டிவிட்டு உறவுகளை பார்ப்பதற்காகவும் வந்து விடுவார்கள். திருவிழாக்கள் மட்டுமின்றி திருமணம், காது குத்து என அனைத்து நிகழ்ச்சிகளிலும் உறவுகள் ஒன்றாக கூடி அவற்றை மிகவும் சிறப்பாக கொண்டாடி வரும் வழக்கம் இன்றளவிலும் இருந்து வருகிறது. இது மனிதர்களின் உறவு முறைகளை மிகவும் உறுதிப்படுத்தும் ஒன்றாகவும் அவர்களுக்கு இடையில் அன்பு பகிர்ந்து கொள்ளும் வகையிலும் அவர்களின் பாசத்தினை பலப்படுத்தும் விதத்திலும் இருக்கின்றன. வருடத்திற்கு ஒரு முறையாவது இது போன்ற நிகழ்வுகளில் அனைவரும் கலந்து கொண்டு தொலைவில் இருந்த உறவினர்கள் அனைவரும் ஒன்றாக கூடி கலகலப்பாக பேசி விளையாடி மிகவும் ஜாலியாக இருக்கும் நிகழ்வுகள் நம்மால் பார்க்க முடிகிறது. மேலும் காது குத்துகளில் கிடா வெட்டும் பொழுது உறவு முறைகள் ஒன்றாக அமர்ந்து சாப்பிடும் மகிழ்ச்சியான தருணத்தை தற்பொழுது ஒரு குடும்பம் சாதாரணமான நாட்களில் கூட பின்பற்றி வீடியோவாக பதிவிட்டுள்ளனர். அந்த வீடியோ தற்பொழுது இணையத்தில் வைரலாகி வருகிறது. இந்த நிலையில் இது போன்ற நிகழ்வுகளை தற்பொழுது வருகின்ற காலங்களில் பார்ப்பதே மிகவும் கடினம் என்று நினைக்கும் தருணம் உருவாகிவிடுமோ என்ற அச்சமும் அனைவரின் மனதிலும் இருந்து வருகிறது. இந்த நிலையில் அவற்றை எல்லாம் பொருட்படுத்தாமல் ஒரு குடும்பமே வரிசையாக வாழை இலை போட்டு ஒன்றாக அமர்ந்து பெரியவர் சிறியவர் என்று பார்க்காமல் ஜாலியாக அமர்ந்து ஒன்றாக சமைத்து சாப்பிட்டு மாறி மாறி அருகில் உள்ளவர்களுக்கு ஊட்டிவிட்டு கொண்டு அன்பினை பகிர்ந்து கொள்கின்றனர். இதை பார்க்கும் பொழுது சிலருக்கு நாமும் இதே போல குடும்பமாக அமர்ந்து உணவு சாப்பிட வேண்டும் என்ற ஆசையும் இவ்வாறு ஏற்கனவே இருந்த நாட்களையும் ஞாபகப்படுத்தி வருகிறது. இது குறித்த வீடியோ தற்பொழுது இணையத்தில் அனைவராலும் பகிரப்பட்டு படும் வைரலாகி வருகிறது. இது போன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.